இங்க ஜிம் இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஜஸ்ட் நான் ரூ. 100க்கு பெட்ரோல் போடுவேன். ஒரு 20 டேஸ் போயிட்டு வந்துருவேன். ஆனா, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மந்த்ஸா வந்து பயங்கரமா வந்து எனக்கு மைலேஜ் ட்ராப் இருக்கு. என்னடா மைலேஜ் இப்படி ட்ராப் ஆயிட்டு இருக்கு? ஒருவேள பழைய வண்டி ஆயிடுச்சுனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் லைக் எத்தனால் பிளெண்டிங் பத்தி நம்ம யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நான் படிச்சிருக்கேன். பட் வந்து இதனால மைலேஜ் ட்ராப் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் ரேண்டமா பேசிட்டு இருந்தப்போ, அந்த எத்தனால் பத்தி பேசினோம். அந்த ஆடியோவும் நான் ஆட் பண்றேன். இது எத்தனால் 20 சப்போர்ட் இருக்க வெஹிக்கிள்ஸ் தான் கரெக்டா இருக்கும். T20 போடுறப்ப ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாமே எத்தனால் 10 சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. அதனால லைக் இப்ப எத்தனால் 10 சப்போர்ட் இருக்க பைக்ஸ்க்கு E20 பெட்ரோல் போடுறப்ப இன்ஜின் அஃபெக்ட் ஆகுது, ஃபியூல் பம்ப், கார்பரேட்டர் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. பிளஸ் ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா E20 சப்போர்ட் இருக்க கிட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்க்குலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே பாய். சரி, இப்போ நம்ம எத்தனால் வந்து 2 விதமா தானே எடுக்கிறோம். அது வந்து ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செகண்டரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட். அது வந்து நம்ம செகண்டரி இதா யூஸ் பண்றது வந்து சாரி இதா யூஸ் பண்றது வந்து ஃபுட் கிராப்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஃபியூல் கிராப்ஸ். அப்போ வந்து இப்போ லைக் வந்து சுகர் கேன்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அது வந்து இந்த விதத்துல சரி பாய், அது கரெக்டா இருக்குமா? சுகர் கேன்ல இருந்து சுகர் கேன் அந்த ரைஸ் இந்த மாதிரி இதுல இருந்து எடுக்கிறப்போ அப்போ ஃபுட் முக்கியமா இல்ல ஃபியூல் முக்கியமான்னு ஒன்று வரப்போ இப்போ நீ வந்து எத்தனால் பிளெண்ட் லைக் வந்து அதுல இன்ஜின் ப்ராப்ளம் வருது ஆமா பழைய வெஹிக்கிள்லாம். அப்போ நீ வந்து லைக் வந்து எப்படின்னா ஃபியூலுக்கு சப்போர்ட் நான் வந்து மைலேஜ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இன்ஜின் வந்து ஒரு 10% இயர்லி 10 வருஷத்துல போற இன்ஜின் வந்து ஒரு 8 வருஷத்துல போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் E20 தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் கொடுப்பியா, இல்ல வந்து இவி வெஹிக்கிளுக்கு மாறுறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுப்பியா பாய்? இவி வெஹிக்கிள் மாறுறதுமே ப்ராப்ளம் தான். என்ன கேட்டா லைக் பெட்ரோலாவே இருக்கிறது பெட்டர். இப்போ அக்ரி வேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுல இருந்து எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். அதனால அந்த ட்ரபிள் பேனிங் அதெல்லாம் குறையும். அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. லைக் வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து எடுக்கிறப்ப அதுல இருந்து எடுக்கிறப்போ நிறைய அதுல வந்து அந்த அந்த இதை கொண்டு வரது, அந்த இதுல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரணும், அதை திருப்பி ரீயூஸ் பண்றதுக்காக அதுல ஒரு மிஷின்ல போட்டு ஒர்க் பண்ணணும். லைக் எத்தனால் இன்னும் மேஜரா போய் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா எத்தனால் பிளெண்டிங்ல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து இதா இருக்கிறனால அதுவும் நிறைய தேவைப்படும், தண்ணி பயங்கரமா தேவைப்படும் இதை உற்பத்தி பண்றதுக்கு. அது பெரிய மேஜர் டிராபேக். ஏன்னா தண்ணி ஆல்ரெடி பிரச்சனையா தான் ஆல்ரெடி எல்லா இதுலயும் பற்றாக்குறையா தான் இருக்கு. சரி, ஒரே நிமிஷம். சரி, அப்போது எத்தனால் 20% பிளெண்ட் ஆகி வரனால இன்ஜின் டேமேஜ் ஆகிடுது. அப்போ வந்து பயமாக இருக்குது அந்த இன்ஜின் வாங்குறதுக்கு. அப்படின்றப்போ அதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இங்கே இந்தியாவில் பார்க்க போகிறது வந்து ஈவி தான். ஸோ ஈவி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஈவிலையும் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பேட்டரி கம்ப்ளைண்ட், லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போக முடியாது. அப்புறம் அதை தாண்டி ஒரு சில சமயம் பேட்டரி லோவாக இருக்கையில் ஹார்ன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்காக அவன் வாங்கி கொடுத்தது. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போது பெல்ட்டில் இஷ்யூ இருக்குது. ஸோ பெல்ட் வந்து ஒரு பெல்ட் ட்ரிவன்றனால இது கொஞ்ச நாளில் பெல்ட் மாற்றுற மாதிரி வருது. லைக் வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து மாற்றுற மாதிரி வருது. அதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது எக்ஸாக்டாக நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ காஸ்ட் ஆகுது. அண்ட் வந்து இன்கேஸ் பேட்டரியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் இது வந்து ஒரு வண்டியோட 75% ஆஃப் காஸ்ட் வந்து பேட்டரிக்கு போயிடும். அப்படின்றப்போ இது ஓவர் காஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பேட்டரி கம்ப்ளைண்ட் வருதா, அப்புறம் இப்போது ஈவியும் இல்லை அப்படின்னா இதுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. அதனால தான் இந்த எத்தனால் பிளெண்டிங் ஒரு ஹாட் டாப்பிக்காக இன்னும் இந்தியாவில் வளம் வந்துட்டுருக்கு. நம்மளோட சேனல் பியூர்லி யூபிஎஸ்சி கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக ஃபார் என்சிஆர்டி பிகினர்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. பிகாஸ் ஓல்டு என்சிஆர்டி படிக்கிறதா, நியூ என்சிஆர்டி படிக்கிறதா, அப்படி இப்படின்னு பல குழப்பம் இருக்கும். அண்ட் இங்கே ஓஸ்வால் புக்ஸ் வந்து நம்மளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, என்சிஆர்டி ஒன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 5 புக்ஸ் வந்து வருது. லைக் வந்து சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப வேலிடாக இருக்குது. பிகாஸ் நான் வாங்கி ஒரு 7 டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பயங்கர வேலிடான ஒரு புக்ஸ். அண்ட் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது வேலிட் ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் நம்ம எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. இந்த ஒரு புக் போதுமானதாக இருக்குது ஃபார் ரிவிஷன். நான் சொல்கிறேன், இன்கேஸ் என்சிஆர்டி நீங்கள் லைட்டாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் ரிவிஷன் அண்ட் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து லைக் வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட எம்சிக்யூஸ் எல்லாமே இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க.
லைக் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கிறிஸ்பாவும் நம்மளுக்கு புரியிற மாதிரியான ஃபார்மேட்லேயும் இருக்குது, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மொத்தமாக ஃபைவ் புக்ஸாக அப்படியே சேர்ந்து வரும். லைக் வந்து இதோட காஸ்ட் அரௌண்ட் எவ்வளவோ 2100 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஹரி10 அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 35% ஆஃப் டிஸ்கவுண்ட் இதுலேருந்து கிடைக்கும். அண்ட் திருப்பி சொல்கிறேன், இது வேலிட் ஃபார் மணி. ஆல் தி பெஸ்ட், நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன கான்டென்ட் கொடுத்துருக்காங்கன்றது எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கான்டென்ட் வைஸ் இது பக்கா ஸ்ட்ராங். பிகாஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து நான் ஓவர் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு ரிவிஷனுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக பை பண்ணிக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசானோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அண்ட் வந்து இவங்களோட டேரக்ட் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வித்தின் 5 to 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். ஸோ இது ஜஸ்ட் வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ப்ரமோஷன், பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருமே பேசிக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல. இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு வண்டியில வந்து நம்ம ஃபியூயல் போடுறோம். ஸோ இந்தியாவோட எக்கனாமி சிச்சுவேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கும். லைக் எதுலன்னா மைலேஜ் ட்ராப் ஆகுது, பட் அது ஓகே, மைலேஜ் ட்ராப் ஆகுது, அப்போ அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு வந்து வண்டியே போயிடும், வண்டியே டேமேஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரப்போ வி ஷுட் திங்க் ஃபார் இட், ரைட்? ஸோ அதனால தான் இப்போ இப்போ எத்தனால் வந்து 20% ஆஃப் எத்தனால் வந்து நம்ம கலக்கிறனால நம்மளோட இன்ஜினோட கேப்பபிலிட்டி வந்து 10% ஆஃப் எத்தனாலை வச்சு தான் ரன் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 20% ஆஃப் எத்தனால் வந்து பிளண்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னா, லைக் வந்து ஒரே இடத்துல வண்டி ஸ்டாக்னண்டா, அதை பத்தி நான் என்னோட மெக்கானிக் அண்ணா ஒருத்த அண்ணா வீட்டு பக்கத்துலேயே ஒரு அண்ணா இருக்காங்க, அந்த அண்ணா கிட்ட கேட்டப்போ அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, லைக் வந்து ரப்பர் பார்ட்ஸும் அப்புறம் ஃபியூயல் லைனும் வந்து பிரச்சனையா வரும், அதுக்கப்புறம் இன்ஜினும் பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டப்போ, எத்தனால்ல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கிறனால அந்த வாட்டர் கண்டென்ட் மூலமா நிக்கிறப்போ ஸ்டாக்னன்ட் ஆகிறப்போ வாட்டரோட டென்சிட்டி காரணமாக வாட்டர் வந்து கீழே போயிடும். அண்ட் வந்து அதனால இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றப்போ இன்ஜின் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ்கெட் எல்லாமே ஒன்னொன்னா போக ஆரம்பிக்கிறப்போ ஆல்மோஸ்ட் வந்து வண்டி வந்து டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து மெக்கானிக்காக கொடுக்குற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடும். இப்போ நம்ம வந்து இந்த எத்தனால் வந்து ஃபுட் கிராப்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் வந்து ஃபுட்டோட வேஸ்ட் கிடையாது, ஃபுட்ல இருந்தே டைரக்டா அந்த மக்காச்சோளம், அப்புறம் வந்து கரும்பு, இந்த மாதிரியான இதுல இருந்து தான் எத்தனால் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த எத்தனால் எடுக்கிறதுலப்பையும் வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது அதோட ப்ராசஸுக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி வாட்டர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ எப்படி அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பமும் இங்கே வருது. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே வந்து ஃபுட்டுக்கான செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படின்றப்போ இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோன்றது இன்னொரு காசாகவும் இருக்குது. சரி, ஃபுட் வேஸ்ட்டை வச்சு எடுக்கலாம் அப்படின்னா அதோட எத்தனாலோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அது மூலமாகவும் திருப்பி நம்மளுக்கு ஃபியூயலோட ஃபியூயலோட காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ இது ஒரு மாதிரி ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கிறனால தான் ஸ்டில் இந்தியாவோட ஹாட் டாப்பிக்காக இது பேசப்பட்டுட்டே இருக்கு. ஸோ உங்களோட பைக் மாடல் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் பிரீஃபா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இடத்துல E20 வரதுல அந்த E20ல இப்போ நான் சொன்ன எல்லா பாட்டையுமே அப்கிரேட் பண்ணி லைக் வந்து E20க்கு காம்பேக்டபிளா வச்சிருக்காங்க அந்த இன்ஜினை. பட் அது வந்து ஒரு நல்ல சைன். பட் பழைய வண்டி வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க அண்ட் இஎம்ஐல கார் வாங்கினவங்க தான் அதிகம் இங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனும் இங்க தேவைப்படுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன், சரி வேற ஏதாவது ஒரு வண்டி போகலாம் அப்படின்னா அந்த வண்டிக்கான காஸ்ட் என்ன பண்ண போறாங்க, இல்லை கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது சப்சிடி ப்ரொவைட் பண்ண போறாங்களா? ஸோ வாட் எவர் இட் மே பி, எது நடந்தாலும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளையும் பாதிக்காத வகையில் அது நடக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விதமான ஒரு அனுபவம் இந்த வீடியோல இருந்து கிடைச்சிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் என் அப்பா கிட்டயும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டேன், அதையும் இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஓரளவு என்கிட்ட இருக்கிற கான்டென்ட்டை கரெக்டாக கொண்டு போயிடணும் அப்படின்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கேன். இந்த கான்டென்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் பை ஃப்ரம் ஹரி. டேக் கேர். ஜெய் ஹிந்த். எனக்கு ஐடியாவே இல்லை. இல்ல எத்தனாலே ஒரு ஆட்கள் ஆகுது. நாள் சரி
50% எத்தனால 80% பெட்ரோல். இல்லை மைலேஜ் நல்லா கிடைக்குன்னா இருக்கிற மக்களுக்கு வந்து இன்ஜின் லைஃப் பார்க்கணும். 8 வருஷம்ன்றது 12 வருஷம் 13 வருஷம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். வில்லேஜ் போனாலும் போகலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் விலை கம்மியாகும். உணவு பற்றாக்குறை வந்துடும் நாட்டில். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் நிறையா. ஒரு லிமிட் வரைக்கும் அது எல்லாமே யூஸ் பண்ணுறது நல்லது. சப்போஸ் நான் லிமிட் எக்ஸஸ் ஆகிறப்ப தப்பு. நான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆல்டர்னேட்டிவ்